நீங்க முதல்ல தொழில் பண்ணோம் அப்படின்னா, ஜாதகம் சப்போர்ட் பண்ணுதா? தொழில் பண்ணக்கூடிய ஜாதகமா? இல்ல வேலைக்கு போகக்கூடிய ஜாதகமா? அப்படின்றது முக்கியமான விஷயம். அத பார்த்தாகும். ஸோ, அப்போ வந்து வேலைக்கு போகக்கூடிய ஜாதகம் அப்படின்னா, நீங்க எந்த சாமிக்கு எவ்வளோ குடுத்தாலும் ஒர்க் அவுட் ஆகாது. அது முதல் விஷயம். ரைட்டு. இப்போ நம்ம வந்து தொழில் பண்ற ஜாதகம், நம்ம ஜாதகம். பிசினஸ் பண்ணக்கூடிய ஜாதகம். ஸோ, அப்போ வந்து இந்த பிசினஸ் ஆரம்பிச்சு தெய்வத்துக்கு வந்து இவ்வளோ பெர்சன்ட் குடுத்தாச்சுன்னா பிக்கப் ஆகுமா? அப்படின்னா, அடுத்த கேள்வி. தொழில் பண்ணலாம். என்ன தொழில் பண்ணலாம்? அது மெயின். அதாவது எல்லா பணக்காரங்களும் எல்லா தொழில்லயும் இருக்காங்க. ஒரே கோடீஸ்வரரு பல தொழில் பண்றாரு. சரியா? பண்ற எல்லா தொழிலுமே சக்சஸ்ஃபுல்லா வருதா அப்படின்னா கிடையாது. அவரு வந்து ஒரு துணி கடை வச்சு நடத்துறாரு. பெருசா லாபம் வருது. அதே முதலாளி வந்து ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறாரு. ஹோட்டல் பெருசா போக மாட்டேங்குது. ஏன்? 2மே பண்ணக்கூடிய ஆளு ஒரே நபர் தான். ஆனா, ஒரு தொழில் பிக்கப் ஆகுது. ஒரு தொழில் பிக்கப் ஆக மாட்டேங்குது. காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு கிரகம் இருக்கு. நம்ம ஜாதகத்துல நம்மளுக்கு முதல்ல தொழில் பண்ற யோகம் இருக்குன்னா, அதுக்கு என்ன கிரகம் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதற்குண்டான தொழில சூஸ் பண்ணா மட்டும் தான், அதுல ஜெயிக்க முடியும்.